நேர்மைதான் நல்ல முறை. நேர்மையான இளவரசன். ஒரு காலத்தில் சுந்தர் நகரம் என்ற பெரிய அரசாட்சியில் ஆர்யன் என்ற ஒரு புத்திசாலி இளவரசன் வாழ்ந்து வந்தான். அவன் வீரம், அறிவு, நல்ல மனசு எல்லாமே கொண்டவனாக இருந்தாலும் அவனுடைய நேர்மையே மக்கள் எல்லாரும் அதிகம் விரும்பும் ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் அவனுடைய தந்தை மன்னர் தேவேந்திரன் வயதாகி வந்ததால் தனது மகனை மன்னராக அறிவிக்கலாம் என்று யோசித்தார். ஆனாலும் அவன் உண்மையிலேயே நேர்மையானவனா, அரசாட்சிக்குத் தகுதியானவனா என்பதைக் கண்டுபிடிக்க ஒரு சிறப்பான சோதனை வைத்தார். அன்றிரவு அரச மரியாதையின் அடையாளமான கிரீடம் ராஜ மாளிகையிலிருந்து மறைந்துவிட்டது. மறுநாள் மன்னர் அறிவிப்பு செய்தார். நேற்று இரவு யாரோ கிரீடத்தைத் திருடிவிட்டார்கள். அதை மீண்டும் கொண்டு வந்தவருக்கு அரை அரசாட்சியை பரிசாகக் கொடுக்கப் போகிறேன். இந்த செய்தி அரசளவில் பரவி எல்லோரும் கிரீடத்தைத் தேட ஆரம்பித்தனர். அமைச்சர்களும் காவலர்களும் பொதுமக்களும் கூட அதைக் கண்டுபிடிக்க ஓடினார்கள். ஆனால் இளவரசன் ஆர்யன் இதைப் பற்றித் தெரியாமல் குழப்பத்தில் இருந்தான். யார் திருடினார்கள், ஏன் திருடினார்கள் என்று யோசித்தான். அவன் ஒவ்வொரு இடத்தையும் சோதிக்க அவன் கோயிலுக்குள் சென்றபோது ஒரு பளபளக்கும் ஒளி அவன் கவனத்தை ஈர்த்தது. அவனுக்குள் சந்தேகம் எழுந்தது. இது எப்படி கோயிலுக்குள் வந்தது? ஆர்யன் திகைத்தபடியே கிரீடத்தை எடுத்தான். இப்போ அவனிடம் 2 வழிகள் இருந்தது. ஒன்று, உண்மையைச் சொல்வது, கிரீடம் கோயிலில் இருந்ததாகத் தெரிவிப்பது. மற்றொன்று, பொய் சொல்லி புகழைப் பெற்றுக்கொள்வது. திருடனை பிடித்ததாக மக்களை ஏமாற்றிவிடலாம். ஆனால் ஒரு உண்மையான அரசன் எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். நான் பொய் சொல்ல முடியாது என்று தீர்மானித்தான். கிரீடத்தை எடுத்துக்கொண்டு நேராக அரசவைக்குப் போனான். அரசவையில் எல்லோரும் ஆவலோடு காத்திருக்க ஆர்யன் கிரீடத்துடன் உள்ளே வந்தான். இளவரசன் ஆர்யன் திருட்டுப்போன கிரீடத்தை மீட்டு வந்துவிட்டார் என்று ஓர் அமைச்சர் மகிழ்ச்சியுடன் அறிவித்தார். ஆனால் ஆர்யன் அமைதியாக கையை உயர்த்தி, இல்லை அப்பா, யாரும் திருடவில்லை. கிரீடம் கோயிலில் மறைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு சோதனை அல்லவா? அரசவையில் அமைதி ஏற்பட்டது. மன்னர் தேவேந்திரன் தலையை ஆட்டினார். ஆமாம் மகனே, இது ஒரு சோதனை. உன்னால் உன் நேர்மையை விற்றுவிட முடியுமா என்று பார்த்தேன். ஆனால் நீ உண்மையை தேர்ந்தெடுத்தாய். ஒரு அரசனுக்கு பேராசை, பொய், மோசடிகள் தேவையில்லை. மக்கள் நம்பிக்கையுடன் வாழ நேர்மையானவன் வேண்டும். இன்று நீ உண்மையிலேயே அரசாட்சிக்குத் தகுதியானவன் என்பதை நிரூபித்திருக்கிறாய். அனைவரும் ஆர்யனுக்கு கைதட்டினர். அந்த நாளிலிருந்து ஆர்யன் ஒரு நேர்மையான மன்னராக பதவியேற்றார். அவர் நியாயமாகவும் நல்ல மனசுடன் ஆட்சி செய்து மக்கள் மகிழ்ச்சியாக வாழச் செய்தார். அவருடைய பெயர் நேர்மை மன்னன் என்று வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்டது. கதை சொல்லும் சிறப்பான கருத்து: நேர்மையானவன் எப்போதும் வெற்றி பெறுவான், எத்தனை சோதனைகள் வந்தாலும். ஸ்ட்ராங் ஸ்பார்க்கல்ஸ்